வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு வான் சிறப்பு மூன்றாவது குறள். மூன்றாவது குறளை பார்ப்பதற்கு முன்பாக மழையை பற்றி சில செய்திகள். மாறி அல்லது காரியம் இல்லை என்பது பழமொழி. மழை நம் வாழ்வின் மிக முக்கியமான பகுதியாகும். அது நம் அனைவருக்கும் நீர் ஆதாரமாக உள்ளது. மழையை பற்றி பாடாத புலவர்கள் இல்லை என்று கூறலாம். மழை அழகான இயற்கை நிகழ்வாகும். நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப இந்த உலகில் அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக விளங்குவது நீர். விண்ணின் மழை துளி மண்ணின் உயிர் துளி என்பதற்கேற்ப நீரின் முக்கியத்துவத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நிலம் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள நீரானது ஆவியாகி பின் மழையாகி மீண்டும் இப்பூமியை வந்தடைகின்றது. பண்டைய காலத்தில் நமது முன்னோர்கள் மழை நீரை சேகரிப்பதற்காக அணைக்கட்டுகளையும் குளங்களையும் அமைத்தார்கள். ஒவ்வொரு வருடமும் பெய்கின்ற மழையில் கிட்டத்தட்ட 40% மழை நீரானது வீணாக கடலை சென்று அடைகின்றது. இந்த நீரை சேமித்து வைத்தாலே உலகில் உள்ள தண்ணீர் பஞ்சம் ஒழிந்துவிடும். மழையினால் கிடைக்கும் மிகுதி நீரானது நிலத்தினால் உறிஞ்சப்படுகின்றது. மரம் நடுவோம், மழை பெறுவோம், மகிழ்ச்சியாக வாழ்ந்திடுவோம். வான் சிறப்பு மூன்றாவது குறள். விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அதாவது விண் இன்று என்று சொன்னால் வானத்தில் இருந்து மழை பெய்யாமல், பொய்ப்பின் என்றால் பொய்த்து விடுமானால், விரிநீர் என்று சொன்னால் இந்த உலகம் கடலால் சூழப்பட்டது. கடல் சூழ்ந்த உலகத்தில் வியன் உலகம் அகன்ற உலகம். இந்த உலகத்திலே பசி உள் நின்று உடற்றும் பசி என்று சொன்னால் பசி என்ற கொடிய நோயானது உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். குறளின் பொருள் மழை பெய்யாமல் பொய்த்து விடுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தாலும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் என்பதாகும். மீண்டும் குறள். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.